விளங்குதா? இன்னல்லதீன கஃபரு காஃபிராகி விட்டவர்கள் லா யுமினூன் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அதான கபருன்னு சொன்னோம். விளங்குதா? கத்தமல் இன்னல்லதீன கஃபரு காஃபிராகி விட்டவர்கள் லா யூமினூன் என்ன செய்ய மாட்டாங்க, ஈமான் கொள்ள மாட்டார்கள். சவாவுன் அலைஹிமா அன்கருத்தும் அமலும் துன்திர்ஹும் என்ன இருக்குதே, அது ஜும்லே முஅத்தர்லாவை கொண்டு வந்துடுறது. விளங்குதா? லா யூமினூன் என்ற இன்னவுடைய கபருக்கும் விளங்குதப்பா, இன்னவுக்கும் மத்தியிலே ஒரு வார்த்தையை கொண்டு பிரிச்சா என்ன சொல்லுவாங்க, ஜும்லே முஅத்தர்லாங்குவாங்க. இன்னல்லதீன கஃபரு காஃபிராகி விட்டவர்கள் லா யூமினூன் இதையும் கபரா கொடுக்கலாம். சவாவுன் அலைஹிமையும் கபரா நினைச்சலாம் கொடுக்கலாம். திருப்பிலாம் ஓயிட்டோம் இல்லையா? இன்னல்லதீன கபரு காபிராகி விட்டவர்கள் லா யூமினூன் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். சவாவுன் அலைஹிமா அனுதர்த்தமும் அம்ரும் துன்திர்ஹும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யறதும் செய்யாமல் இருக்கிறது சமந்தான். அவனுக்கு அவன் உருப்பிட மாட்டான். ஏன் உருப்பிட மாட்டான்? பிரதர் கேட்டேன். உருப்பிடாதது காரணம் என்ன? கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், இதுதான் அதுக்கு என்ன இருக்குது தஅலீல் காரணம். காபிர்கள் ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே என்னதானா, இந்த ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் தான் எனக்கு காரணம். ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அறிவுகள் மீதும், வலா சமீஹிம் அவனுடைய செவிப்புலன்கள் மீதும், வலா முத்திரை வைத்து விட்டான். கல்புலையும் முத்திரை வச்சுட்டான், அறிவுலையும் முத்திரை வச்சுட்டான், அதுவே செவிகள்லையும் முத்திரை வச்சுட்டான். வலா அபுசாரியும் அவனுடைய பார்வைகள் மீது இருக்கிறது இஷாபத்துன் ஒரு வகையான திரை இருக்கிறது. அவன் பார்வையில் என்ன செய்யுதே ஒரு வகையான திரை, எங்கெல்லாம் கேட்கக்கூடாது, அது ஒரு வகையான திரை என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. அவே சத்தியத்தை பார்க்க மாட்டான், சத்தியத்தை சிந்திக்க மாட்டான், சத்தியத்தை என்ன செய்ய மாட்டான், விளங்குதப்பா, சிந்திக்க மாட்டான், கேட்க மாட்டான், பார்க்க மாட்டான். ஆகவே தான் ஈமான் கொள்ள மாட்டேங்கிறான். வலகும் இந்த காபிர்களுக்கு இருக்கிறது அதாபுன் அதீமுன் கடுமையான அதாப் என்ன செய்தே இருக்கின்றது. இந்த ஹத்தமல்லா வலா குலூபிஹிம் வலா சமீஹிம் வலா அபுசானிம் இஷாவா என்பது தஅலீலுல் ஹுக்மி சாபிக்கி, முன் சென்ற ஹுக்குமுக்கு காரணம் காட்டுவதாக இருக்கும், தஅலீலாக இருக்கும், காரணம் காட்டுவதாக இருக்கும். இதெல்லாம் முன்னால் சொல்லிட்டான். இன்னல்லதீன கஃபரு காபிராகி விட்டவர்கள் லா யூமினூன் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அது ஹுக்குமு. ஜெயிதுன் காயிமுன்னு சொன்னோம்னா ஜெயிது நிற்கிறான்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, அவனுக்கு ஹுக்கும் செய்யப்பட்டுருச்சு. ஜெயிதுன் மையுத்துன், ஜெயிது மூத்தாயிட்டான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இளைஞர்கள் இதுதான் ஹுக்குமு. டாக்டர் வந்து பார்த்து முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, பிடிச்சி நாடி பிடிச்சி பார்த்து சொல்லிடுறாங்கல்ல. அப்போ ஜெயிதுன் மையுத்துன், ஜெயிது மூத்தாயிட்டான், இதுதான் ஹுக்குமு. அதே மாதிரி இன்னல்லதீன கபருவுக்கு லா யூமினூன் தான் என்ன இருக்குது ஹுக்குமு கபரு. விளங்குதா? காபிர்கள் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், ஹுக்கும் செஞ்சாச்சு. அந்த ஹுக்குமுக்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். அவங்களுக்கு முத்திரை வைக்கப்பட்டிருக்கு, கல்புகள்லையும் அறிவுகள்லையும் செவிகளிலேயும் கேட்கும் சக்திகளிலேயும் முத்திரை வைக்கப்பட்டிருக்கு. பார்வைகளில் ஒரு வகையான திரை கிடக்கு. சத்தியத்தை பார்க்க மாட்டான், கேட்க மாட்டான், சிந்திக்க மாட்டான். ரைட்டா? இந்த கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வலா சமீஹிம் வலா அபுசாரிஹிம் இஷாவா என்பது தஅலீலுல் ஹுக்மி சாபிக்கி, முன் சென்ற ஹுக்குமுக்கு காரணம் காட்டுவதாக இருக்கும், தஅலீலாக இருக்கும். வ பயானு மா யக்தவீஹி, வ பயானு மா யக்தவீஹி அந்த ஹுக்குமு எதை தேடுமோ அந்த ஒன்றை விவரிக்கக்கூடியதுமா இருக்கும், பயான் செய்யக்கூடியதுமா இருக்கும். ஏங்க ஈமான் கொள்ள மாட்டேங்கிறாங்க? ஈமான் கொள்ளது காரணம் என்ன? அவங்களுக்கு முத்திரை போடப்பட்டிருக்குப்பா. அவங்களாம் சீல் வைக்கப்பட்டவனுங்கோ. அவர்கள்லாம் யார்? சீல் வைக்கப்பட்டு விட்டவர்கள். பார்வைகளில் திரை கிடக்குது. அதுவே தான் என்ன செய்ய மாட்டேங்கிறான், அவன் ஈமான் கொள்ள மாட்டான். இப்போ பயானு மா இக்ததீஹி, முன்கென்ற ஹுக்குமை எதை தேடுமோ அந்த ஒன்றை விளக்குவதுமா இருக்கும். எடுத்தனப்பா, முடிஞ்சு போச்சா? இது தஅலீலு, இதான் அதை விளக்குது ஈமான் கொள்ளாமல் இருப்பதை. சரி, ஹத்துமுன்னா என்னங்க அர்த்தம்? ஒல் ஹத்துமு, ஹத்துமு என்றால் அல் கத்துமு மறைக்கிறதுன்னு அர்த்தம். இதில் இப்போ வீட்டில் சீல் போட்டுருவாங்க பார்த்துருக்கீங்களா? சில கடைகளில் சீல் வச்சுருவாங்க. அந்த பூட்டில் என்ன செய்வானுவா,
ஒரு துணியை நல்லா சுற்றி அது சப்புன்னு ஒரு குத்தி விட்டுருவான். கடைகளில் பார்த்துருக்கியா சீல் வைக்கிறத பார்த்துருக்கியா? சீல் வச்சுருவான். ஹோட்டலில் வெளிநாட்டிலாம் நீ வந்து சுத்தபத்தமாக வைக்கலைன்னா என்ன செஞ்சிருவாங்க? சீல் போட்டு போயிடுவான், சீல் வச்சுருவான். அப்போ அந்த கடையை திறக்க முடியாது. துணி தானே சுற்றுவான் வீட்டில் ஒரு துணியை சுற்றி எல்லாம் வச்சு ஒரு குத்திடுவான். அதில் அதை எடுக்க முடியாது. அப்புறம் அப்போ ஒரு ஹத்துமி என்றால் அப்போ அந்த பூட்டை மறைச்சிடறானா சாய் போட்டு நினைச்ச முடியாது, திறக்க முடியாது. அதை சாய் போட்டு நினைச்ச முடியாது, திறக்க முடியாது. ஒல் ஹத்துமு, ஹத்துமி என்பதில் கத்துமு மறைப்பது என்று அர்த்தம். சும்மிய பிகி, இந்த ஹத்துமி என்பதை கொண்டு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அல் இஸ்தி சாக்குமின ஷெய்யி, ஒரு வஸ்துவை உறுதி செய்வதை. அருபில் ஹாத்தமி அலைகி, அதன் மீது முத்திரை அடிப்பது கொண்டு. இதில் அருபில் ஹாத்தமி அலையினா அதன் மீது முத்திரை அடிப்பது கொண்டு ஒரு வஸ்துவை உறுதி செய்வதற்கு ஹத்துமி என்று பேர் வைக்கப்படும். கடையை திறக்கக்கூடாதுன்னு உறுதி செஞ்சாச்சு. உறுதி செஞ்சனால தான் என்ன செய்யறான்? வீட்டில் துணியை சுற்றி ஒரு குத்தி விட்டாரான். என்றால் அன்னகு, தம்பி, இந்த உறுதி என்பது கத்துமுல்லகு, அதை என்ன செஞ்சிருது? அந்த வஸ்துவை மறைச்சிடுறது. இந்த வஸ்துவை மறைக்கத்தானே செய்யுது. அந்த பூட்டை அது என்ன செய்யுது? அது மறைக்குது. என்ன காரணம்னா அப்படி பேர் வச்சாச்சு. மேலும் ஹத்துமுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. எல்லையை அடைவதுன்னு அர்த்தம். என்னது? குரானை கத்தம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்லப்பா. குரானை கத்தம் செய்கிறது எப்போ சொல்லுவாங்க? 30 ஜூஸ் ஓய்வு முடிச்சே போகிறது தான் கத்தம் செய்கிறதுங்குவாங்க. அப்படி தானே? எல்லை அவ்வளோதான், அந்த கடைக்கு எல்லை முடிஞ்சு போச்சு நான் சொல்கிறது. மேலும் ஹத்துமி என்பது ஒல் புலூக ஆகிரகு, அதனுடைய கடைசியை அடைவதாக இருக்கும். நதுரன் இலா அன்னகு ஆகிரு ஃபேலின் யுஃபலுஃபி ஹெராசிஹி, அதை பாதுகாக்கின்ற விஷயத்திலே செயல்படுத்தப்படுமே அத்தகைய செயலின் பக்கம் இணைத்ததினால் ஒரு விஷயத்தினுடைய ஒருபா எல்லையை என்ன செஞ்சிருச்சு? அடைகிறதுன்னு அர்த்தம். எடுத்தன ஒல் புலூகு ஆகிரகு, ஒரு விஸ்துவத்தில் அதனுடைய எல்லையை அடைவது என்பதாக இருக்கும் ஹத்துமுக்கு. முடிஞ்சு போச்சு. இல்லை உன் ஸ்டாப் வந்து என்ன செஞ்சிட்டு வைக்கல, இறங்கிடுவீல, அதான் நீ ஏன்பா இறங்குற? ஆமாம், கத்தம் ஆயிடுச்சு, என் ஸ்டாப் வந்துருச்சு. அப்போ இந்த கடைக்கு ஸ்டாப்பு இதுதான் கடைசி. 2-3 தடவை வான் பண்ணுவான், அதுக்கடுத்து சீல் வச்சு விட்ருவான். ஒல் புலூகு ஆகிரகு, ஒரு வஸ்துவனுடைய எல்லையை அடைவதாக இருக்கும். நதுரன் இலா அன்னகு, அந்த உறுதிப்படுத்துவதுதான் ஆகிர ஃபேலின் யுஃபல்ஃபி ஹிராசி, அந்த வஸ்துவை பாதுகாக்கின்ற விஷயத்தில் செய்யப்படுகின்ற கடைசி செயல் என்பதை பக்கம் கவனித்ததினால் எல்லையை அடைவது என்பதாக இருக்கும். எழுதனப்பா, அதான் கடைசி. கத்தம் பண்ணியாச்சு, கடையை கத்தம் பண்ணிட்டாங்க, வீட்டை கத்தம் பண்ணிட்டாங்க, பேங்கை கத்தம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, பேங்கை சீல் வச்சுருவான். அடுத்து ஹிசாபத்துனா என்னங்க தம்பி? ஒல் ஹிசாபத் என்பது ஃபிஆலத்துன், ஃபிஆலத் என்ற வசனாக இருக்கும். ஃபிஆலத், ஒல் ஹிசாபத் என்றால் ஃபிஆலத்துன், அது ஃபிஆலத்துன் என்ற வசனாக இருக்கும். மின் ஹஷாஹு, ஹஷாஹு என்ற ஃபேலில் இருந்து எடுக்கப்பட்ட ஹிசாபத் என்ற வசனாக இருக்கும், வசனாக இருக்கும். கேட்டு தம்பி, ஹிசாபத் என்பது ஃபிஆலத்துன் மின் ஹஷாஹு, ஹஷாஹு என்ற ஃபேலில் இருந்து எடுக்கப்பட்ட ஃபிஆலத் என்ற வசனில் உள்ளதாக இருக்கும். ஹஷாஹு என்று சொல்வார்கள் இதா அகத்தாகு, ஒரு வஸ்துவை மூடிவிட்டால், ஒரு வஸ்துவை மூடிவிட்டால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஹஷாஹு என்று சொல்வார்கள். புனியத்து, இந்த ஹிசாபத் என்பதை அமைக்கப்பட்டிருக்கிறது. லிமா எஸ்தமில் உள்ள ஷெய்யி, ஒரு வஸ்துவின் மீது மூடுமே அந்த ஒன்றுக்கு தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை தலைப்பாருக்கு பற்றி அதுக்கு ஹிசாபத்துங்குவாங்க. தலையை அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்குல்ல, தலையை என்ன செஞ்சிருது? இதான் இமாமத். ஒரு புண்ணில் வந்து ஏதாவது ஒன்றுனா பேண்டேஜ் போட்டு விட்ருவாங்க, பேண்டேஜ் போடுறாங்கல்ல, அது இசாபத். புண்ணை நல்ல எதுவும் டெஸ்ட்டுகள்லாம் உள்ளே போய் சேர்ந்துடாமல் இருக்கிறதுக்கு, தூசிகள்லாம் போகாமல் இருப்பதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு
துணியை வச்சு சுற்றி பேண்டேஜ் போட்டு விட்ருவாங்க. அப்போ அந்த புண்ணை அதை என்ன செஞ்சுக்கணும், மூடிக்கணும். அதுக்கு இசாபத்துங்குவாங்க. தலப்பாகை தலையை மூடிக்கொள்ளுகிறது, ஹெல்மெட் தலையை மூடுகிறது, அதுக்கெல்லாம் இசாபத்துன்னு சொல்லலாம். பேண்டேஜ் தலைக்கு எதுவும் ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு இப்போ ஹெல்மெட் போட சொல்கிறான். அப்போ புனியத்து இந்த ஹிசாபத்து என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. லிமா இஷ்டமில் ஷெய்கி, ஒரு வஸ்துவின் மீது பொதியுமே, ஒரு வஸ்துவின் மீது அது பொதிகிறது தானப்பா. பேண்டேஜ்னா என்ன, அது ஒன்றை மூடி மறைச்சி வச்சிருது. லிமா இஷ்டமில் அழகி, லிமா இஷ்டமில் உள்ள செய்ய ஒரு வஸ்துவின் மீது மறைக்குமே, அந்த ஒன்றுக்கு தான் அதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இசாபத்து பேண்டேஜ் என்பதை போல, ஒல் இமாமத் தலப்பாகை என்பதை போல, தலப்பாகை தலையை கவர் பண்ணுகிறது, பேண்டேஜ் புண்ணை கவர் பண்ணுகிறது. வாங்க முத்தர் வைக்கிறது ஏதோ சீலை போட்டு விடுறதுன்னு அர்த்தம் இல்லை, திரையை தொங்க போடுறதுன்னு அர்த்தம் இல்லை. இவன் சிந்திக்காமல் இருக்கிறது, அமல் செய்யாமல் இருக்கிறது, கண்மூடித்தனமாக வாழ்கிறது. இவன் இப்படி செய்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சுட்டான், அவன் ஒரு ஹையத்தை ஏற்படுத்திடுவான், ஒரு அமைப்பை என்ன செஞ்சிருவான். அந்த அமைப்பை ஏற்படுத்திட்டான்னா அவனால் கேட்க முடியாது, அவனால் சிந்திக்க முடியாது, அவனால் என்ன பார்க்க முடியாது. ஒரு ஹையத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான், ஒரு விதமான ஒரு தன்மை அங்கே என்ன செஞ்சிடறான், ஏற்படுத்தியார். ஏன், இவனுடைய செயல்பாட்டின் காரணத்தினால். ரைட்டா, இவன் செயல் தான் அது காரணம். அல்லாஹ் சும்மா போய் முத்திரை வைக்க மாட்டான். இவன் சரியாக நடக்கலை, இவன் என்ன செய்யலை, சரியாக நடக்கலை. சரியாக நடக்கிறதுனால, பாவங்களில் ஈடுபடுவதனால, தப்பு தண்டாக்களில் ஈடுபடுவதனால, செயல்பாடுகள் சரியாக இல்லதுனால ஒரு ஐயத்தை ஏற்படுத்திடுறான். அந்த ஐயத்து என்ன செய்யும்னா, அந்த அமைப்பு இவனை தப்பு தண்டாக்கள்லேயே பழைக்கிறோம். தப்பு தண்டாக்கள்லேயே இவனை என்ன செஞ்சிடும், குஃப்ரு செய்கிற மாதிரி, ஷிர்கு செய்கிற மாதிரி, தள்ளிக்காரா குஃப்ரு செய்கிற மாதிரி, ஷிர்கு செய்கிற மாதிரி, ஈமான வெறுக்கிற மாதிரி, தாத்தை வெறுக்கிற மாதிரி அந்த ஐயத்தை இவனை என்ன செஞ்சிடும், பழக்கப்படுத்திடும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், அல்லாஹ் முத்திரை வச்சுட்டான், சீல் வச்சுட்டான், திரை தொங்க போடப்பட்டிருக்கு, அல்லாஹ் திரையை தொங்க போட்டான்னு சொல்லப்படுது. விளங்குதப்பா. வலா ஹத்துமே வலா தக்ஷியத்தை அலல் ஹக்கீகத்தி, உண்மையான முறையின் மீது இங்கே முத்திரை வைப்பது என்பதும் கிடையாது, திரை தொங்க போடப்படுவது என்பதும் கிடையாது. அப்போ இதெல்லாம் என்ன இருக்குது, இஸ்தியாரா, என்ன செய்யப்பட்டிருக்கு, இஸ்தியாரா வாங்கப்பட்டிருக்கு. வலா ஹத்துமே வலா தக்ஷியத்தை, இங்கே உண்மையிலேயே முத்திரை போடப்படவில்லை. வலா தக்ஷியத்தை, திரை போடப்படவும் இல்லை. அலல் ஹக்கீகத்தி, ஹக்கீகத்தினுடைய அர்த்தத்தின் பிரகாரம். இப்போ இன்னமல் முராது பிஹிமா, இப்போ இன்னமல் இந்த ரெண்டை கொண்டும், ஹத்மு ஹிஷாபத் இந்த ரெண்டை கொண்டும் நோக்கமெல்லாம் ஐ யுஹதிஸ ஃபீ நுஃபூஸிஹிம், அவருடைய உள்ளங்களிலே உண்டு பண்ணி விடுவதாக இருக்கும். ஹையத்தன், ஒரு அமைப்பை உண்டு பண்ணி விடுவதாக இருக்கும், ஒரு ஹையத்தை ஏற்படுத்தி விடுவதாக இருக்கும். எப்படிப்பட்ட ஹையத்து, துமர்ரினுகும், அவர்களை அது பழக்கப்படுத்தி விடுமே. துமர்ரினுகும்னு எப்படி அர்த்தம் வைக்கணும், அவங்களை பழக்கப்படுத்தி விடுமே. அப்படிப்பட்ட ஒரு ஹையத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். என்னடா அப்படி அது யார் உங்களுக்கு பழக்கமாகிடுச்சிங்க சொல்கிறாங்கல்ல. இப்போது நான் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவேன், உங்களுக்கு பழக்கம். 4 மணிக்கு மேலே எழுஞ்சி தூக்கம் வராது. 10 மணிக்கெலாம் நான் கரெக்டாக படுத்துருவேன். 10 மணிக்கெலாம் கரெக்டாக படுத்துருவேன், 10:30 மணிக்கெலாம் தூங்கிடுவேன். 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவேன், எந்திரிச்சு ஒரு எழுச்சி கேட்ச் சொல்லுவேன். நம்மளுக்கு அப்போ இருந்தே பழக்கங்க சொல்கிறாங்களா இல்லையா, அவங்கள பழக்கப்படுத்திடுவேன். பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக எழுப்பி விடும். ஆனால் இந்த ஐயத்தை என்ன செய்யும்னா, விளங்குதுப்பா, ஒரு ஐயத்தை ஏற்படுத்துவது துமர்ரினுகும், அவர்களை பழக்கப்படுத்தும். அல்ல இஸ்திஹ்பாபில் குஃப்ரி, குஃப்ரை விரும்புவதின் மீதும், ஒரு மாசி பாவங்களை விரும்புவதன் மீதும், வஸ்திக்பாயில் ஈமானி ஈமானை வெறுப்பதின் மீதும், தாஅத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வழிபடுவதை வெறுப்பதின் மீதும்,
இந்த ஐயத்து அவர்களை பழகப்படுத்திடும். எடுத்துனப்பா. ஏங்க சீல் போடுறான்? இப்பா அல்லா சீல் போட்டானே, ஏன் சீல் போட்டான்? இவங்க செய்கிற சேட்டையினால தான் சீல் போடுறான். சும்மா அம்மா ரப்பு கபீல் எல்லாமே எல்லாமே அடியார்களுக்கு எல்லாம் அநியாயம் செய்ய மாட்டான். இவன் சேட்டை பண்ணுறான், அதுவே அவனை சீல் வச்சுட்டான். எடுத்துனப்பா. சிலவனை ஜெயிலில் தூக்கி போடுறான்லப்பா. ஏன் சும்மா ஜெயிலில் தூக்கி போடுவான்? என்ன செய்வான் இவன்? இதே கம்ப்ளைண்ட் இருக்கும் பற்றி சேட்டைகள் பண்ணிடுவான், வந்து உள்ள தூக்கி போடுவான். ரைட்டா? பி சபபி ஹையியும், இவருடைய அழிச்சாட்டியத்தின் காரணத்தினாலும், ஒன்ஹிமாக்கியும் பி தக்லீதி, பின்பற்றுவதிலே அவர்கள் கண்மூடித்தனமாக செல்வதின் காரணத்தினாலும். இவா எவ்வளோ சிலைகளை போய் வணங்குறீங்க? மாவஜிதுனா அலையும் ஆபா உணாவா? எப்படி இருக்கா இது? பி சபபி ஹையியும், அவருடைய அழிச்சாட்டியத்தின் காரணத்தினாலும், வணிகமாக்கியும் பி தக்லீதி, மூதாதிரிகளை பின்பற்றுவதிலே அவர்கள் கண்மூடித்தனமாக செல்வதனாலும். என்ன ஏடா சிலைகளை போய் வணங்கிக்கிட்டு இருக்கீங்க? மா வஜிதுனா அலைய ஆபாவுனா, எங்கள் மூதாதிரிகள் இப்படி தான் சிலை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க, நான் செய்கிறோம். அவ்வளவுக்கான ஆபாவும் லா யகீலுன செய்யும் வலா ஏத்ததும், மூதாதிரிகள் சிந்திக்காதவர்களாகவும் நேர்வழிவதாகலாம் இருந்தாலுமா அவங்கள பின்பற்றுவீங்க? நல்லா கேட்குறேன். போ, பின்பற்றி போ. அவங்களுக்கு ஹிதாயத்து இல்லையே, அவன் சிந்திக்கலையே. கல்ல போய் வணங்குறமேன்னு அறிவு இல்லையே அவனுக்கு. அறிவிட்டவனுக்கு பின்னாலேயே போவேன். ஆனால் நல்லவர்கள் நாதாக்கள் இறைநேச செல்வர்கள் எந்த வழியில் போனாங்களோ அதில் நம்ம ஃபோன் பண்ண போகலாம். பபி ஹுதாஹு முகத்ததிங்கிறான். ஏய் பபி ஹுதாஹு முகத்ததி, நல்லோருடைய வழியிலே அப்படியே பின்னால் போய்கிட்டே இரு. அவன் நல்லோர்கள் நாதாக்கள் இறைநேச செல்வர்களுக்கு பின்னால் போகலாம். அவங்க செஞ்சதை நம்ம செய்யலாம். ஏன்னா அவங்க ஹுதாவில் இருக்காங்க, அவங்க சிந்தித்து செயல்படுறாங்க. விளங்குதா? அப்போ நல்லோர்கள் நாதாக்களுக்கு பின்னால் போகலாம் என்றும் தெரிகிறது. முட்டாள்கள் மடையர்கள் விளங்குதான்னு கேட்டேன். நேர்வழி பெறாதவர்களுக்கு பின்னாலும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்போ ஏன் சீல் வச்சா? அவங்க அழிச்சாட்டியும் வன்னியமாக்கியும் தக்லீதி, மூதாதியர்களை துயர்கின்ற விஷயத்தில் அவர்கள் கண்மூடித்தனமாக செல்வதனாலும், ஏராதியும் என்னது வேராதியும் அணி நதிரி சஹீஹி, சரியான ஆராய்ச்சியை விட்டும் அவர்கள் புறக்கணிப்பதனாலும். எடுத்தனப்பா. வேராதியும் அணி நதிரி சஹீஹி, சரியான ஆராய்ச்சியை விட்டும் அவர்கள் புறக்கணிப்பதனாலும். விளங்குதப்பா? ஒரு தன்மையை எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்துகிறான். முத்திரை எல்லாம் என்ன செய்யறான்? போட்டு விடுறான். எடுத்தனப்பா. ஆகவே இப்போ தஜி அலு தில்கல் ஐயத்துக்களை போட்டிருக்கு பாரு. இப்போ தஜி அலு தில்கல் ஐயத்து, அவன் ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கிறான்ல, அது அவனுடைய கல்புகளை ஆக்கி விடுகிறது. இப்போ தஜி அலு குலூபகும், அந்த ஐயத்தனுடைய கல்புகளை ஆக்கி விடுகிறது. வயசு ஒரு விதத்திலே. எந்த விதத்தில் ஆக்கிறது? ல யன்ஃபுது ஃபீஹல் ஹக்கு, ஹக்கு அந்த கல்புகளிலே ஊடுருவாத அளவுக்கும். சொல்லுப்பா. ஹக்கு அவங்களுடைய கல்புகளிலே ஊடுருவாத அளவுக்கும் அவங்களுடைய கல்புகளை ஆக்கி விடுகிறது. அஸ்மாஅஹும், அவங்களுடைய செவிகளை அது ஆக்கி விடுகிறது. துஆஃபி இஸ்திமாஅஹு, அந்த ஹக்கை கேட்பதை வெறுக்கக்கூடியதாக அவங்களுடைய செவிகளை அது ஆக்கி விடுகிறது. துஆஃபின்னு அர்த்தம்? வெறுக்கிறதுன்னு அர்த்தம். கீழே போட்டிருக்க தக்கரவுன்னு போட்டிருக்கு பத்தியா? அஸ்மாவுடைய செவிகளை அது ஆக்கி விடுகிறது. அந்த ஐயத்து துஆஃபி இஸ்திமாஅஹு, சத்தியத்தை கேட்பதை வெறுக்கக்கூடியதாக உங்களுடைய செவிகளை அது ஆக்கி விடுகிறது. அதுவே இப்போ தசீரு, அந்த கல்பு கண்ணஹா முஸ்தௌசகுன் மின்ஹா இல் ஹத்திமி, ஹத்துமை கொண்டு எதில் உறுதி செய்யப்படுகிறதோ அந்த ஒன்றை போட்டு ஆய்விடுகிறது. விளங்குதப்பா? வலுவாயிருது, உறைஞ்சி போயிருது. இப்போ தசீரு அந்த கல்பு கண்ணஹா முஸ்தௌசகுன் மின்ஹா இல் ஹத்திமி, முத்திரையை கொண்டு அதில் உறுதி செய்யப்பட்டதை போல, வலுவாக்கப்பட்டதை போல என்ன செஞ்சிருச்சு? ஆகிவிட்டது. அபுசாரகும், அவனுடைய கல்புகளை கண்ணுங்களை ஆக்கி விடுகிறது. அபுசாரம்னு என்னதான்? அந்த ஐயத்து அவனுடைய கண்களை ஆக்குகிறது, பார்வைகளை ஆக்குகிறது. லா தஜிலில் ஆயாத்தில் மன்சூபத்தை, ஏற்படுத்தப்படுகின்ற அத்தாட்சிகளை பார்க்காததாக ஆக்கிவிடுகிறது. ஆமாம், லா தஜித்தலி ஆயாத்தில் மன்சூபத்தை, ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அத்தாட்சிகளை பார்க்காததாக அந்த பார்வைகளை ஆக்கிறது.
அத்தாட்சிகள் எங்கே இருக்குது? அம்புசிலையும் இருக்குது, ஆஃபாக்களையும் இருக்குது. நம்மளையும் எவ்வளவோ அத்தாட்சி இருக்குது. ஒஃபி அம்புசிக்கும் அஃபலா துபுசிரூன், உங்களை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமாங்கிறான். உன்னை நான் எப்படி படிச்சிருக்கேன்? அழகான கண் வச்சு, நாக்கு வச்சு, மூக்கு வச்சு, பல்லு வச்சு, அறிவு தந்து, உனக்கு உள்ள அவையும் வெளி அவையும் எல்லாத்தையும் தந்து உன்னை என்ன அற்புதமாக நான் படைச்சிருக்கேன். இந்த மாதிரி எவனாலையாவது படைக்க முடியுமா? லேய், ஒரு சின்ன ஒரு எறும்பை படைக்க முடியுமா நீ கடவுள்னு சொல்றதிய? எப்பா தஸாமு அன்னக ஜிர்முன் சகீருன் ஃபீக்க இன்தவா ஆலமுல் அக்பர் கால அலியுன் ரலியல்லாஹு தஆலா, உன்னை நீ சிறிய உருவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். தஸாமு அன்னக ஜிர்முன் சகீருன், நீ சின்ன உருவம்னு ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்க. ஃபீக்க இன்தவா ஆலமுல் அக்பர், மிகப்பெரிய பிரமாண்டமான உலகமே உன்னை சுருண்டு கிடக்கிறதுங்கிறாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. பூமியில் ஒரு இடத்துல நீ தோண்டினா தண்ணீர் வரும், அந்த தண்ணீர் உப்பு தண்ணியாக இருக்கும். ஓண்டையும் உப்பு தண்ணி வருது, அதுதான் வேர்க்குது. அது என்னவா இருக்குது? உப்பு தண்ணி தான். அப்படி தானே? அழுகின்றாய், கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது. அது நீ நக்கிப்பார், நினச்சிங்க உப்பாக இருக்கும். பீஷாப்லாம் உப்பாக இருக்கும். அதுதானே கேட்டேன். அப்போ பூமியில் உப்பு தண்ணி இருக்கிறது என்றால் ஒன்னிடத்திலும் உப்பு தண்ணி இருக்கிறது. காதில் இருந்து ஒரு தண்ணீர் வருகிறது, அதை நக்கிப்பார், கசக்கும். கசப்பு தண்ணீர் இருக்குது. மூக்கிலிருந்து ஒரு தண்ணீர் வருகிறது, நக்கிப்பார், துவர்க்கும். துவர்ப்பு தண்ணி ஒன்றிலிருந்து வருது. உன் நாக்கிலிருந்து ஒரு தண்ணீர் வருகிறது, அது வரலன்னா உனக்கு உணவையே சுவைக்க முடியாது. அது மதுரமான தண்ணீர். உன் நாக்கிலிருந்து வர்ற தண்ணீர் என்னது? மதுர தண்ணீர். கண்ணிலேயே 2 தண்ணீரை வச்சிருக்கானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கவலையில் அழுகும்போது அது இந்த சைட்லேருந்து வருமா, அப்படி விளிம்புல இருந்து ஓரத்துலேருந்து வரும். பதிரியா வரும், அது உப்பாக இருக்கும். ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான், எப்படி வரும்? இப்படி வரும், ஓரத்துலேருந்து வரும். ஆனந்த கண்ணீர் வடிப்பான். அந்த ஆனந்த கண்ணீருக்கு நடுவில் இருந்து வருமா, அது இனிப்பாக இருக்குமா. வந்துதா? இப்படி உன் உடம்புலேருந்து எவ்வளோ தண்ணீர் வருது. உன் உடம்புல இவ்வளோ பெரிய இதை வச்சுருக்கான் அல்லாஹ் தஆலா. கிட்னியை வச்சுருக்கான், ஈரலை வச்சுருக்கிறான், மூளையை வச்சுருக்கிறான், பொடி பொடி நரம்புகளை வச்சுருக்கிறான். உன் மண்டை இருக்க, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைச்சிருக்கிற முறை இருக்க, ஒரு அற்புதமான முறையில் அமைச்சிருக்கான். மனிதனுடைய உடம்புகள்லேயே அதிகமான வெயிட் உள்ளது எதுதான்? தலை தானா. தலையில் ஏன்னா அதுக்குள்ளே மூளை இருக்குது, முக்கியமான ஐட்டங்கள் உள்ள இங்கே தானே இருக்குது. ஆகவே அல்லாஹ் தஆலா அதை அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சி அமைச்சு வச்சிருக்காங்க. மனிதனுடைய உறுப்புகள்லேயே முக்கியமானது, ரொம்ப வெயிட்டானது தலை தான். ஆகவே ஒன்றை நீ சிந்திச்சு பார்க்கக்கூடாதா? அம்புசை சிந்திச்சு பாரு, ஆஃபாக உலகத்தை சிந்திச்சு பாரு. சூரியன் சந்திரன் என்னையா ஸ்ட்ரைக் பண்ணுதா? ஒன்றுக்கு ஒன்று இந்த டேஷ் ஆகுதா, மோதுதா? கரெக்டாக இரவு வருது, பகல் போகுது, இரவு வருது, பகல் போகுது. இப்படி எல்லாம் சுழண்டு கொண்டு இருக்கிறது. இதில் விளங்குதா? குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், அனைத்தும் அந்த வட்டவழி பாதையிலே சுழண்டு கொண்டு இருக்கிறதுங்க. இதில் விளங்குதா? அப்போ தம்பி, அபுசாரகும், அவனுடைய பார்வைகளை அதை ஆக்கி விடுகிறது. லா தஜித்தலில் ஆயாத்தில் மன்சூபத்த இல் அம்புசி வல் ஆஃபாக்கி, அவர்களிலேயும் உலகத்தினுடைய 4 பக்கங்களிலேயும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அத்தாட்சிகளை அது பார்க்காததாக பார்வைகளை அந்த ஐயத்தை ஆக்கி விடுகிறது. எப்படி? கமா தஜித்த லீஹா ஆயுனுல் முஸ்தபுசிரீன், பார்க்கின்றவருடைய கண்கள் அவைகளை பார்ப்பதை போல. கமா தஜித்த லீஹா ஆயுனுல் முஸ்தபுசிரீன், பார்க்கின்றவர்கள் சிந்திக்கின்றவர்களுடைய கண்கள், அறிவுகள் அதை பார்ப்பதை போன்று சிந்திப்பதை போன்று அது சிந்திக்க மாட்டேங்குது, பார்க்க மாட்டேங்குது. ஏன்னா அது ஐயத்து இருக்கிறதுனால. எழுதுனப்பா அவியப்ப தசீரு, அந்த பார்வைகள் அன்னகா உத்தி அலைகா, அதன் மீது திரை போடப்பட்டதை போன்று ஆகிவிட்டது. ஈல பைனகா பைனல் அபுசாரி, பார்வைகளுக்கும் அந்த அத்தாட்சிகளுக்கு மத்தியிலே திரை தொங்க போடப்பட்டதை போன்று என்ன செஞ்சிருச்சே ஆயிடுச்சு.
ஒரிஜினல் திரை கிடையாது. இந்த ஐயத்து தான் அவனை திரை போடப்பட்ட மாதிரி ஆக்கிறது. கல்புல ஒரு ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கான், அது என்ன செஞ்சிருச்சு, முத்திரை வைக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு, சிந்திக்க முடியாமல் போகுது. வசம்மாவு இதைத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலல் இஸ்தியாரத்தி இஸ்தியாராவுடைய அடிப்படையிலே ஹத்துமன் என்றும் தஹ்ஷியத்தன் திரை என்றும் சொல்லுகிறான். எழுத்தன ஓடிக்கிட்டு இல்லை இடையில வைக்கிறா வைக்காத. வசம்மாவு இதைத்தான் இந்த ஐயத்தை தான் கல்புற ஒரு ஐயத்தை ஏற்படுத்தலாம், செவிகளில் ஒரு ஐயத்தை ஏற்படுத்தலாம். அந்த ஐயத்தை தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதில் இஸ்தியாராவுடைய அடிப்படையிலே ஹத்துமன் என்றும் தஹ்ஷியத்தன் என்றும் சொல்லுகிறான். அவு மஸ்ஸல குழு அல்லது அவருடைய கல்புகளை உதாரணம் காட்டுகிறான். மஷாயிரவுல் மௌஃபத்தை மஷாயிரவுல் மௌஃபத்தை அஷியா சில விஷயங்களை கொண்டு சிக்கப்பட்டிருக்கின்ற அவங்களுடைய உறுப்புகளையும் சில வஸ்துக்களை கொண்டு சிக்க வைக்கப்பட்டிருக்கின்ற மௌஃபத்துனா என்ன அர்த்தமா, சில வயசுகளை கொண்டு அது சிக்க வைக்கப்பட்டிருக்கு. மஸ்ஸல குலூபகும் அவனுடைய உள்ளங்களை உதாரணம் காட்டுகிறான். மஷாயிரவுல் மௌஃபத்தை பி அஷியா சில வஸ்துக்களை கொண்டு அவனுடைய உறுப்புகள், கண்கள், செவிகள் இவைகளெல்லாம் சிக்க வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அவயங்களை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். லர்ப ஹிஜாபின் பைனஹா ஒ பைனல் இஸ்தின்ஃபாஇ பிஹா அந்த அத்தாட்சிகளை கொண்டு பயனடைவதற்கு மத்தியிலேயும் அந்த அத்தாட்சிகளுக்கு மத்தியிலே திரையிடப்படுவது என்று என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எழுதுனப்பா, இதில் எடுத்து அர்த்தம் வைக்கிறது. மஸ்ஸல குலூபகும் மஷாயிரவும் மௌஃபத்தபி அஷியா சில விஷயங்களை கொண்டு சிக்க வைக்கப்பட்டிருக்கின்ற அவங்களுடைய உறுப்புகளையும் கல்புகளையும் உதாரணம் காட்டுகிறான். லர்ப ஹிஜாபின் திரை ஆக்கப்பட்டதை உதாரணம் காட்டுகிறான். பைனஹா அந்த அத்தாட்சிகளுக்கும் பைனல் இஸ்தின்ஃபாஇ பிஹா அந்த அத்தாட்சிகளை கொண்டு பயனடைவதற்கு மத்தியிலையும் எடுத்துனப்பா. இல்லை அந்த அத்தாட்சிகளை கொண்டு பயனில் அடையணும். அத்தாட்சிகளை கொண்டு என்ன செய்யணும், நீ சூரியன் எல்லாம் படைச்சிருக்கான், அதை கொண்டு நம்ம பயனடையணும். அறிவை தந்திருக்கிறான், இந்த அறிவை கொண்டு நம்ம என்ன செய்யணும், பயனடையணும். பார்வையை தந்திருக்கிறான், அதை கொண்டு குரானை பார்க்கணும், கஅபாவை பார்க்கணும். விளங்குதப்பா. செல்வத்தை தந்திருக்கிறான், அதை கொண்டு நல்ல வழிகளில் செலவழிக்கணும், அது மாதிரி பயனடையணும். காபத்துல்லாவுக்கு போகணும், அஜி செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை செய்யணும், பைத்துல் முகத்தஸுக்கு போகணும். உணர்வு வரணும். இல்லை அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை நமக்கு தருவானா. இல்லை காசு தந்திருக்கான், அது கூட நான் பயனடையணும். காசை வச்சுட்டு போய் என்ன பிரயோஜனம், நீ பயனடையணும். உனக்கு தானே தந்திருக்கான், நீ போ, அஜிக்கு போ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை செய்ய போ, பைத்துல் முகத்தஸுக்கு போன்னு சொல்கிறான் அல்லாஹ். இதெல்லாம் புனித ஸ்தலங்கள். போனமா வேண்டாமா, வரன்னாசி இஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தா இலை சபீலாகிறான். ஜாரணி பாதல் மமாத்திவுக்கு அன்னமா ஜாரணி பின் ஹயாத்திங்கிறாங்க. செல்லாச்சு நான் மரணித்து இருக்கும்போது ஜியாரத்து செய்யறதுக்கு யார் வர்றாங்களோ, நான் உயிரோடு இருக்கும்போது என்னை ஜியாரத்து செய்தே போல. லா தஷுத்து யாலு இல்லா இலா சலாசத்தி மசாஜித் 3 மஸ்ஜிதுகளுக்கே தவிர பயண ஆயத்தம் செய்வது கூடாது. ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதி ஹாதா. போகணுமில்ல புனித ஸ்தலங்களுக்கு, நல்லூர்கள் நாதாக்களை போய் ஜியாரத் செய்யணுமில்ல, பகதாதுக்கு போகணுமில்ல, இல்லை அந்த பாக்கியத்தை தருவானா. அப்போ தம்பி திரையாக்கப்பட்டதை உதாரணம் காட்டுகிறான். பைனஹா அந்த அத்தாட்சிகளுக்கும் பைனல் இஸ்தின்ஃபாஇ பிஹா அந்த அப்படிதானே, பைனல் இஸ்தின்ஃபாஇ பிஹா இந்த அத்தாட்சிகளை கொண்டு பயனடைவதற்கு மத்தியிலேயும் திரை போட்டிருக்கு என்று உதாரணம் காட்டுகிறான். திரை போட்டிருப்பதை உதாரணம் காட்டுகிறான். ஹத்துமன் என்றும் தஹ்தியத்தன் அப்படிதானங்க, முத்திரை என்றும் விளங்குதப்பா, திரை போடப்பட்டிருக்கிறது என்றும் உதாரணம் காட்டுகிறான். எழுதுன தம்பி, தம்பி புரியுதா? இதை இங்கே ஹத்துமு ரிஷாபத்துன்னு சொல்கிறான். இன்னும் சில இடங்கள்ல என்ன செய்கிறான், இதை அகுபல்னாங்கிறான். என்ன சொல்கிறான், அகுபல்னாங்கிறான், எக்குசாங்கிறான், இவங்க காசியாங்கிறான். எல்லாத்துக்கும் இதே அர்த்தம் தான். எல்லாத்துக்கும் என்னதான் அர்த்தம், இதே அர்த்தம். ஒரு ஹையத்தை ஏற்படுத்துகிறான்னு தான் அர்த்தம். விளங்குதப்பா. இப்போ உப்பிர பக்கத்து உப்பிரான் ஏதாசி ஆதிகள் ஐயத்தி இந்த ஐயத்தை ஏற்படுத்துவதை தொட்டும் வாசமிடப்பட்டிருக்கிறது. பி தபை தபை என்று என்ன செய்யப்பட்டிருக்கு, வாசமிடப்பட்டிருக்கு. கௌலி தாலா உலைக்கல்லதீன தபா அல்லாஹு அலா குலுபியும் வ சம்இஹிம் வ அபுசாரிஹிம் என்று வாசமிடப்பட்டிருக்கு. பத்தியா எப்பா,
உலாய் கல்லதீன் அவர்கள் தபா அல்லாஹ் அலா குலூபியுடைய உள்ளங்கள் மீது அல்லாஹ் ஒரு ஹையத்தை ஏற்படுத்தி விட்டானே, அவனுடைய செவிகள் மீதும் அபுசாரியும் அவனுடைய பார்வைகள் மீதும் சொல்லுபா ஒரு ஐயத்தை ஏற்படுத்தி விட்டானே அப்படிப்பட்ட உள்ளா இருக்கும். தபா என்ன அந்த இடத்துல தான் அந்த ஒரு ஐயத்தை ஏற்படுத்துறது தான். வபில் இஃபால், இஃபால் என்று வாசமிடப்பட்டிருக்கிறது. கௌலிஹி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லிலே இஃபால் என்று என்ன செய்யப்பட்டிருக்க, வாசமிடப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்கிறான் அல்லாஹ் ஒரு இடத்துல, வலா துதி மன் அஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, வலா துதி நபியே நீங்கள் வழிபடாதீர்கள், மன் அஃபல்னா கல்பஹு யாருடைய கல்பை அன் திக்ரினா நம்முடைய உபதேசத்தை விட்டும் விளங்குதப்பா உரை ஓடப்பட்டதாக ஆக்கிவிட்டோமே அவர்களுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள். அக்பல்னா உரை போடுறது தானே, இந்த ஐயத்துக்கு தான் உரை போடுறதுங்கிறான். விளங்குதா? அந்த ஐயத்தை ஏற்படுறதுக்கு தான் அகுஃபல்னான்னு நினைச்சேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சொல்லுப்பா. வபில் இக்ஸா, இக்ஸா என்றும் வாசமிடப்பட்டிருக்கிறது. இந்த ஐயத்துக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கே, இக்ஸா என்றும் வாசமிடப்பட்டிருக்கிறது. கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லினேன், வஜால்னா குலூபஹும் அவனுடைய உள்ளங்களை நாம் ஆக்கிவிட்டோம், காசியத்தன் உறைந்து போய்விட்டதா ஆகிட்டோம். கசாபத்து கல்புங்கிறாங்கல்ல, இதில் கசாபத்து கல்பு அவனுக்கு ஏற்பட்டுருச்சு. கல்வி என்ன சொன்னால் மண்டையில் ஏறாது, கல்வி உறைஞ்சி போச்சுங்கிறான்ல. அப்போ அந்த ஒரு ஐயத்தை ஏற்படுத்துறது தான் என்ன சொல்கிறான், கசாபத்துங்கிறான், காசியத்துங்கிறான். அதிகமாக சிரிச்சா கசாபத்தில் கல்வி ஏற்பட்டுருமா, மத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன செஞ்சிருமா, கசாபத்தில் உள்ளே இறுகி போயிடும், இந்த ஐயத்து வந்துடும். அப்போ என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது. இதில் விளங்குதா, அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. குன்னா நகூது மால் காயுதீன், அரட்டை அடிப்பவருடன் அரட்டை அடிப்பதிலே குரட்டை இட்டு கொண்டு இருந்தோங்க. நான் ஒரு இடத்துல அரட்டையிலேயே குரட்டை விடக்கூடாது. ஏய் சொக்கிட்டியா, புரியுதுப்பா? அபில் இக்ஸா, இக்ஸா என்றும் வாசமிடப்பட்டிருக்கிறது. இந்த ஐயத்துக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இக்ஸா. கௌலிஹி தஆலா, வஜால்னா குலூபஹும் காசியா அவனுடைய உள்ளங்களை உறைந்து போய்விட்டதாக, இறுகி போய்விட்டதாக ஆக்கிட்டோம். நான் சொல்கிறான்ல, இறுகிருச்சு, உறைஞ்சி போச்சு, என்ன ஒரு ஐயத்தை ஏற்படுத்தினான். வகிய இந்த ஐயத்தாகிறது. எப்பா இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஏய் தம்பி அல்லாஹ் ஏற்படுத்திட்டான்னு வருதே. முஅத்தஸிலாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல காரியங்கள்லாம் அல்லாஹ் செய்கிறான். ஏப்பா நல்ல காரியங்களை செய்கிறதுக்குள்ள யாரு, நல்ல காரியங்களை படைத்தது மட்டும்தான் அல்லாஹ், தீய காரியங்களை படைத்தது உண்டாக்குனது மனிதர்கள்ங்கிறான். அப்போ நீ ரெண்டு கடவுளை நீ ஆக்குற, அப்படிதானே? நல்லதை படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், கெட்டதை படைக்கிறதுக்கு ஒரு கடவுள். நம்ம எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம், பில் கைரி ஷர்ரிஹி, பில் கைரி ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லது கெட்ட ஆமத்து பில்லாஹி மலாயிகத்திஹி குத்துபிஹி ருசுலிஹி வல் கதிரி கைரிஹி ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. கைரி ஷர்ரி எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வந்திருக்கு. அப்படிதான் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். நல்லது கெட்டதை படைச்சது அல்லாஹ் தான். ஏன்னா வல்லாஹு ஹலக்கக்கும் உமா தாமலுங்கிறான். வல்லாஹு அல்லாஹ் உங்களையும் படைத்தான், உங்களுடைய அமல்களையும் படைத்தான்ங்கிறான். நம்முடைய செயல்களை படைத்தது அல்லாஹ், செய்கிறது மனிதன். அதுவே அவனுக்கு நன்மை தீமை இருக்குது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, அஜ்ஜி, நல்ல காரியங்களெல்லாம் அல்லாஹ் படைச்சி வச்சிருக்கிறான். செயல்படுத்துகிறவன் யார் தான், அதுவே அவனுக்கு சவாபு. விபச்சாரம், கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, மானக்கேடானது எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சி வச்சிருக்கான். அது செய்யாதேன்னு இருக்கான். நீ செய்கிறதுனால உனக்கு தண்டனை. குர்ஆன்ல அல்லாஹ் ரெக்கார்டு பண்ணுறான், வல்லாஹு ஹலக்கக்கும் மா தஅமலு, அல்லாஹ் உங்களையும் படைத்தான், உங்களுடைய ஆமால்களையும் செயல்களையும் அவன் தான் படைத்திருக்கிறான். அதுக்கு முரணா முஅத்தஸிலா பேசுகிறான். நல்லதை படைச்சது அல்லாஹ், கெட்டதை படைச்சது மனுஷன். அப்போ ரெண்டு கடவுளா? அவன் காவியெல்லாம் சொல்கிறான். எப்படி சொல்கிறான், இது
சொன்னான். எப்படி சொல்கிறான் காபிரே? அஜாலல் ஆலிகத்தை இலாம் வாயுத பல கடவுளை பிடிச்சி ஒரு கடவுள்னு சொல்கிறாருங்க. மா சமீனாமின் ஆபாயின ரப்பலின், எங்கள் முன்னால் உள்ள மூதாதியர்கள்ட்ட இந்த மாதிரி செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. புது செய்தியை சொல்கிறாரு. சொல்கிறானுங்களா இல்லையா? அப்போ கல்வியை தருவதற்கு ஒரு கடவுள், செல்வத்தை தருவதற்கு ஒரு கடவுள், உயிரை தர்றதுக்கு ஒரு கடவுள், எடுக்கிறதுக்கு யமனுங்கிறான். எடுக்கிறது செல்வத்தை தருவது லட்சுமிங்க. எப்படி? பாவத்தால் பொன் தேடி பல தர்மம் செய்தாலும் இருக்கல்ல, பாவத்தால் பொன் தேடி பல தர்மம் செய்தாலும் மாசற்ற புண்ணியங்கள் எல்லளவும் வராது. தர்மத்தால் பொன் தேடி தராதரம் போல் ஈண்டு தானும் உண்டு பிறரையும் உண்ண வைக்கும் வீடே லட்சுமியின் வீடாகுங்கிறான். நீ தர்மம்லாம் செய்கிற, ஆனால் பாவத்தில் பொன் தேடி பல தர்மம் செய்தாலும் புண்ணியம் வராதான். இல்லை விளங்குதுடா? அவள் லட்சுமி குடியிருக்கிற இடம் எதுதான்? நல்ல செல்வத்தை அவள் தர்றா, அதை வாங்கி என்ன செய்யணும்? நீ செல்வத்தை தர்றது லட்சுமிங்க, கல்வியை தர்றது சரஸ்வதிங்கிறான். சரஸ்வதி பூஜைன்னு வைக்கிறான். இல்லை அவன் தான் பல்கெடுத்து ஒன்று சாப்பானுவோம். உயிரெடுக்கிறது யமன்ங்க. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கடவுளை வச்சுருக்கானு. அனுமானா, பிரம்மனா, இப்படி என்னத்தையாவது சொல்கிறானு. விளங்குதப்பா? படைப்பது பிரமன், அழிப்பது யமன். விளங்குச்சா? அப்போ இவன் நல்லதை படைச்சது அல்லா, தீயதை படைச்சது மனுஷங்கிறான். நான் சொல்லி விளங்குதில்ல? இப்போ விளங்குச்சான்னு கேட்டேன். இப்போ திரை போடுறது கொள்றதுலாம் இருக்குல்ல, விளங்குச்சான்னு கேட்டேன். இதெல்லாம் மனுஷன்தான் அவன் செஞ்சுக்கிறான் அந்த வேலையாங்க. அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். ஏன்னா அவன் திட்டவில செய்கிறான். இதை குறை வேற சொல்கிறானே, அவனே செஞ்சுட்டு எப்படி குறை சொல்லுவான்? அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் படைச்சி நீ ஒழுங்காக இருந்துக்கடான்னு இருக்கான். நீ ஒழுங்காக இல்லாதனால திரை போடுறான், நீ ஒழுங்காக இல்லாதனால சீல் வைக்கிறான். அதுவே உனக்கு தண்டனை தர்றான். நீ நல்லது மாதிரி நட, உனக்கு கூலி இருக்கு. எல்லாத்தையும் படைச்சது அல்லாதான். பாரு, ஒய்ய அல்லாவின் பக்கையே இணைக்கப்படுது. மோத்தசிலா சொல்கிறான், அவனே படைச்சிருந்தாமனா விளங்குதப்பா? விளங்குச்சாரு கேட்டேன். அவன் எப்படி குறை சொல்லுவான்? இதுப்பா அவன் தானே சீல் போட்டிருக்கான், அவன் தானே திரை போட்டிருக்கான், அப்போ ஏன் அவன் குறை சொல்கிறான்? அது அவன் போடலை, மனிதன் போடுறாங்கிறான். அவன் சீல் போடுறாங்கிறான். ஆனால் அப்படி கிடையாது. மஹ்லூக்காத்துகள் எல்லாம் அவனால தானே உருவாக்கப்பட்டுச்சு. மஹ்லூக்காத்துகள் படைக்கப்பட்டதுலாம் யாரால தான்? ஆகவே அவனுடைய விளங்குதப்பா குதிரத்தை கொண்டு தான் எல்லாமே நடக்குது. ஆகவே அவன் பக்கமே என்ன செய்யப்பட்டுருச்சு? அதை சேர்க்கப்பட்டுருச்சு. வைய இந்த சொல்லுப்பா, இந்த ஐயத்தாகிறது மின் ஐசு இன்னல் மும்கி மின் ஐசு இன்னல் மும்கினாத்தி அசர்ரியா, படைப்பினங்கள் அனைத்துமே மும்கினாத்துன்னு நடந்த படைப்புகள், சிருஷ்டிகள் அது அனைத்துமே முஸ்தனிதத்துன் இலல்லாய்த்தாலா, அல்லாவின் பக்கம் விளங்குதப்பா சேரக்கூடியதாக இருக்கும் என்ற விதத்தில். அப்படித்தானே? இந்த ஐயத்து மீன் ஐசு இன்னாஹா, அல்லாவின் பக்கம் ஏன் சேர்க்கப்பட்டிருக்கே? அல்லா முத்திரை போட்டான் திரை போட்டான்னு. மீன் ஐசு இன்னல் மும்கினாத்தி, சிருஷ்டிகள் படைப்புகள் அது அனைத்துமே முஸ்லினிதத்துன் இலல்லாய்த்தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் சேர்வதின் காரணத்தினால், வாக்கியத்தும் குதிரத்திகி, அவனுடைய வல்லமையை கொண்டது நடைபெறுவதின் காரணத்தினால், உசினிதத்தி இலகி, அவன் பக்கமே அந்த முத்திரை போடுவது திரை போடுவதெல்லாம் நினைக்கப்பட்டுருச்சு, இணைக்கப்பட்டுருச்சு. மீன் ஐசி இன்னஹா, இவைகள் முசப்பபத்துன் காரணமாக இருக்கும் என்ற விதத்தில், மிம்மா இக்தரஃபூஹு, மிம்மா எதை அவர்கள் நாடினார்களோ அந்த ஒன்றின் காரணத்தினால், இது முசப்பபாக ஆகிவிட்ட காரணத்தினால், தலீலி கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லின் ஆதாரத்தை கொண்டு என்ன சொல்லு? பல் தபா அல்லாஹு அலைஹா பி குஃப்ரிஹிம், அவருடைய குஃப்ரின் காரணத்தினால் அந்த அறிவுகள் மீது முத்திரை வைத்தான் என்ற அல்லாஹ்வுடைய சொல்லின் ஆதாரத்தை கொண்டு, இது முசப்பபாக இருப்பதினாலும், கௌலிஹி தஆலா இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருப்பதினாலும், தாலிக்கு இதெல்லாம் பி அன்னஹும் ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டு, சும்ம கபரு, அவர்கள் காபிராகி விட்டார்கள் என்ற காரணத்தினாலாக இருக்கும். அதே துபி அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்கள் மீது என்ன செய்யப்பட்டுருச்சு? விளங்குதான்னு கேட்டேன். முத்திரையிடப்பட்டுருச்சு. விளங்குதான்னு கேட்டேன்.
விளங்குதப்பா? இருப்பதனாலும் வருடத்தில் ஆயத்து, இந்த ஆயத்து வந்திருக்கிறது நாயத்தன் அலைஹிம், அவர்கள் மீது அறிவிப்பு செய்யக்கூடியதாக வந்திருக்கு. நாயத்தன் என்ன அர்த்தங்க? சாவு மணி அடிக்கக்கூடியதாக வந்திருக்கிறது. நானாலே என்ன அர்த்தம்? மரண அறிவிப்பு செய்தான் தான் அர்த்தமா. வருடத்தில் ஆயத்து, இந்த ஆயத்து வந்திருக்கிறது நாயத்தன் அலைஹிம், அவர்கள் மீது அறிவிப்பு செய்யக்கூடியதாக, சாவு மணி அடிக்கக்கூடியதாகவும் வந்திருக்கிறது. விளங்குதப்பா? நாயத்தன் அலைஹிம் ஷனாத்த சிவத்தியும், அவங்களுடைய செய்ய தன்மையின் அசிங்கத்தை அவர்கள் மீது அறிவிப்பு செய்யக்கூடியதாக வந்திருக்கிறது. வகாமத்தன் வகாமத்த ஆக்கிபத்தியும், அவங்களுடைய முடிவு ரொம்ப மோசமானதாக இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்கும் வந்திருக்கிறது. கேட்டப்பா? வகாமத்த ஆக்கிபத்தியும், அவங்களுடைய முடிவு மிக மோசமானதாக ஆய்விட்டது என்று அறிவிப்பதற்காக வேண்டி என்ன செஞ்சிருக்க வந்திருக்கின்றது. விளங்குதப்பா? அப்போ இந்த ஆயத்து ஏன் வந்துச்சு? எல்லாம் அவன் காரணம் தான். இதெல்லாம் யார் தான் காரணம்? அவன் தான் காரணங்கிறதுனால இப்படி வந்திருக்கிறது. வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.